Behind the power. அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள். இன்றைய உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது அபரிமிதமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரைக்கும் இவ்வாறான தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது கட்டட அபிவிருத்தி மற்றும் என்ன செயற்பாடுகளில் இவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதற்கு அப்பால் உலக நாடுகளில் இவ்வாறான செயற்பாடுகள் மிக துரிதமாக செயற்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பயனாக இலங்கையில் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் காணப்படுகின்றது. இதற்கு அப்பால் வவுனியா மாவட்டத்தில் இவ்வாறான ஒரு வளர்ச்சி போக்கு காணப்படாமை மிகவும் ஒரு துரதிர்ஷ்டவசமானதாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக நீதிமன்றத்துக்கு முன்பாக A9 வீதியில் வவுனியா மாவட்டத்திலே புனரமைப்பு செய்யப்படுகின்ற வீதியானது, குறிப்பாக இந்த வீதியினுடைய மிக முக்கியமான ஒரு பாலமானது கடந்த 3 மாத காலமாக செப்பனிடப்படாமல் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டு, இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 3 மாதங்கள் கடக்கின்ற போதிலும் கூட அந்த பாலத்தினுடைய பாதி வேலை, அதாவது பூர்ணப்படுத்தப்படாமலும் காணப்படுகின்றது. ஏனைய அரைவாசி வேலையும் இன்னும் 3 மாதங்களுக்கு இழுபடுமா என்கின்ற ஒரு கேள்வியும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே 11.4 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த பாலம் அமைக்கப்படுவதற்கான ஒப்பந்தத்தை எடுத்தவர்கள் இதுவரை ஒரு அசம்பந்த போக்கின் காணப்படுவதன் காரணமாக இந்த வீதியை பயன்படுத்துவோர் பல்வேறான அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். குறிப்பாக இது தொடர்பில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் அசம்பந்தமாக இருப்பதாகத்தான் எண்ண தோன்றுகின்றது. ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பிக்கின்ற போது அதனுடைய முடிவடையும் கால எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் கூட அதை இவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம். குறிப்பாக A9 வீதியில், அதுவும் மக்கள் மிக நெரிசலாக செல்லுகின்ற ஒரு வீதியில் ஒரு 3 மாத காலமாக ஒரு அரைவாசி பாலத்தை புனரமைக்கும் பணியில் காலத்தை இழுத்தடிப்பதானது ஏனைய அரைவாசி வேலையையும் புனரப்படுத்துவதற்கும் நீண்ட காலம் செல்ல போகின்றது. ஆகவே இது தொடர்பில் அதிகாரிகளுடைய ஒரு அசம்பந்தம் வவுனியா மாவட்டத்தில் இவ்வாறான ஒரு துர்ப்பாக்கிய நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. வவுனியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதி அமைச்சர் இருக்கின்றார். வரலாற்றில் எப்போதுமே இல்லாத அளவுக்கு 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் இந்த விடயத்தில் கரிசனை கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இது தொடர்பில் நாங்கள் தொடர்ந்தும் அவதானத்தோடு இருப்போம். இந்த வீதி எப்போது முடிவடைகின்றது, மக்கள் இலகுவான பயணத்தை மேற்கொள்வதற்கு எப்போது சாத்தியப்படுகின்றது என்பதில் தொடர்பிலும் நாம் அவதானத்தோடு இருப்போம். Behind the power. அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள்.